ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். காலைல ஏஞ்சோடனே பாய் பட்ஜெட்டில் மச்சு வச்சிட்டேன். எங்கள் வீட்டிலனா இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். எங்கள் அம்மா திட்டியும் கிடப்பாங்க. இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் பொறுப்பாயிட்டேன். எனக்கு நினச்சா எனக்கே பெருமையாகுது. காலைல சாப்பாடு வடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏனத்தை எடுத்துன்னு போய் அதில் அரிசி கொட்டி ஒரு 2-3 வாட்டி கிட்ட தண்ணி ஊற்றி கழுவணுமா, அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெலாம் போகுமா. நானும் ஒரு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு காலைல என்ன டிஃபன் செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். சேமியா வந்து எங்கள் கம்பெனியில் 3.50 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க விற்றுன்னு வந்தாங்க. அவங்க கீழே வாங்கிட்டேன். சேமியாலாம் நல்லா தான் செஞ்சேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிட்டு கொலன்னு ஆயிடுத்து. உப்பு வேறு கொஞ்சம் கம்மியாக போட்டேன். மதியத்துக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ரசம் செஞ்சிருந்தேன். அதை சூடு பண்ணி அப்படியே சாதத்தை வச்சு எடுத்துன்னு போயிட்டேன். சாப்பிட்டேன். கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருந்தது சேமியாவில். சரி, சாப்பிட்டு கம்பெனிக்கு போயிட்டுனா என்ட்ரி டைமிங்கை போட்டு லேபுக்கு போயாச்சு. இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வந்து உங்களோட கம்பெனியை பிளாகாக எடுத்து போடுங்க ப்ரோ அப்படிலாம் போட்டேன்னா என்னை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம சுத்தமாக இது இருக்காது இன்கம். சரி, வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா வரும்போது ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கடையில் கேட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லியே தரமாட்டேங்கன்னா அது என்ன கடைனே எனக்கும் தெரியல. எதனா பொருள் வாங்கினா தான் தருவாங்களா. நானும் ஒரு 4 உருளைக்கிழங்கு வாங்கிக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கி வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை துவைச்ச துணியை இன்றைக்கி தான் எடுக்கிறேன்னு அப்போனா பார்த்துக்கோங்க. அப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அந்த துணியை எடுத்து வைக்கிறதுக்கு இடமே இல்லை. அதனால் ஒரு ஷெல்ஃபில் போட்டு நல்லா துடுத்துட்டு நைட்டு என்ன சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். ஒன்றும் இல்லை, கடலப்பருப்பு சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை செஞ்சுட்டு கொஞ்சம் சேமியா காலைல செஞ்சது மீந்து போயிருந்தது. எங்கள் அப்பா இன்றைக்கி ஒரு திட்டு விட்டார். ஏன்டா தொட்டுக்க இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன், போய் ஒரு 10 முட்டை வாங்கினோன்னு சொல்லிட்டு அப்பே ஜிபேல போட்டு அப்பே எனக்கு வீடியோ கால் பண்ணி அப்படின்னு காட்ட சொன்னார். நானும் காட்டிட்டேன். ஒரு முட்டை 7 ரூபாயா 7.50 ரூபாயா. ஒரு காலத்தில் நான் 5 ரூபா மாரி இருந்தது. இப்போ அதிகமாகிட்டு. இந்த ரூமில் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்கை வந்து அட்டாக் ஆகுது. அதெல்லாம் துவைச்சிட்டு அப்புறம் சட்டையெல்லாம் மடிச்சு வச்சுட்டு ஒரு ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்டேன். அங்கே தான் ஒரு குளறுபடி ஆகிடுது. ஆஃப் பாயில் வந்து உடச்சிச்சு. எனக்கு அதுமாதிரி குழப்பம் இருந்தாலே பிடிக்காது. அது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த தோசையை திருப்பி மடிச்சு சாப்பிட்டேன். சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.